இந்த வழியால் தான் கொண்டு போகணும் ஆடுகளை. படிவ மரபு படி அந்த வெற்றி நாளைக்கும் அந்த கோயில் அடிக்க போகக்கூடாது, மூட்டை வழிபாடு ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே வேலி நடந்த பிற்பாடு வந்து யாருமே இந்த கோயில் வர மாட்டாங்க. இப்போ 55 வரைக்கும் நடக்கும். நீங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் எத்தனை நாம் வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி கட்டுதல் கடந்து நம்பிக்கை போட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் தெரியாத நாங்கள் ஒரு 4:30க்கு இல்லை நீங்கள் என்ன பிரச்சனை கட்டுறீங்க? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வீது. இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணம் கருகம்பனையில் அமைந்திருக்கின்ற கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை விளக்கு வைத்தலுடன் ஆரம்பிக்கப்பட்ட பிரமாண்டமான வேள்வி திருவிழா வந்து நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் இளைஞர்களாக சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு முன்பாக வந்து பெரிய காளைகள் எல்லாம் போடப்படுகிறது நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன மாதிரி காளைகள் கட்டப்படுகின்றது, அதோடு வந்து எப்படி அந்த ஆடுகளை கொண்டு போகிறதுக்கான அந்த வாசல்கள், இந்த மாதிரி புதிய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கணும். முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இந்த கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தின வேள்வியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த லைட்டோட எல்லாம் போடப்பட்டிருக்குது. பாருங்க, இது ஆலய முகப்பு. இதுதான் கொஞ்சம் பேரெல்லாம் கட்டியிருக்கணும். இந்த இதால தான் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னில் வந்து காளைகள் அங்கே போடப்பட்டு கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்குது. கூடிய இடம் வந்து கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மரபு வழி வேள்வி பொங்கலுக்காக வந்து இந்த இடத்துல வந்து காளைகள் அங்கே கட்டி கொண்டிருக்கணும். பாருங்க, இப்போ அரைவாசி கட்ட முடிஞ்சது. இனி சுற்றி வர வந்து தகரங்கள் எல்லாம் அடைச்சி மேலே துணிகள் எல்லாம் போடப்பட, ஏனென்றா மக்கள் பாயல அளவுக்கு வந்து சுற்றி வர அடைப்பினம். பாருங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்து இப்போ காலை கட்டி கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்குது. எல்லாம் சுற்றி வர தகரங்கள் எல்லாம் அடைச்சி தான் ஒரு பிரமாண்டமான வேள்வி நடக்க போகுது. பாருங்க, அங்கே வந்து கடண்டு அங்கே வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்குது. இந்த முறை வந்து மெஷினால் வந்து கிடாங்கு வட்டி கொண்டிருக்கணும். இந்த முறை வந்து ஆடுகளை கொண்டு வர்றதுக்காக இந்த வழிதான். பாருங்க, ரெண்டு வகை வந்து கம்பங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இந்த வழியெல்லாம் ஆடுகளை கொண்டு வர போயிடலாம். வந்து இந்த வழியால் தான் கொண்டு போயிடும் ஆடுகளை. ஒரு பிரபலியமான வேள்வி நடக்கிற ஆலயம், அதுவும் இப்போ வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் நரசிங்க வைரவர் ஆலயம் கவுனாவத்தை. இந்த முறை வேள்வி என்ன மாதிரி நடக்க போதா, அதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வேள்வி சிறப்பாக நடக்க போகுதுன்றதை எதிர்பார்க்கணும். போன முறை எத்தனை கிடையாது வந்தது? போன முறை 400 கடை. இந்த முறை எத்தனை கிடையாது வருமென்று எதிர்பார்க்குறீங்க? அந்த கடை வருமென்று எதிர்பார்க்குறேன் அதிகமாக. ஆனால் இந்த மாதிரி தடல்களெலாம் எல்லாம் பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறீங்கள். அது எதிர்பாராமல் இன்னும் கூடலாம்.
நீங்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் எவ்வளோ கிடையாது வந்திருக்கு உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலங்களில்? ஆரம்ப காலத்தில் என்னுடைய அம்மா அப்பா காலம் அதுகளில் 1000 அந்த மாதிரி வரலாறுகள் சொல்லு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுல எத்தனையாம் ஆண்டு வெட்ட தொடங்கியாப்பட்டது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வகையில்? எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் இப்போ நான் பிறந்த காலம் இப்போ 55 வருஷம் அவுட் நடக்குது. நம்ம என்ன நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க 50 வருஷமா? நீங்கள் எத்தனை இடம் நாங்கள் 40 வருஷம் பார்த்துருப்போமா. நம்ம இது வரைக்கும் நீங்கள் எத்தனை இடம் விட்டுருப்பீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஒரு வருஷம் 2-3 இடம் விட்டுவோம். ஒரு நாங்கள் ஒரு 30-40 இடம் விட்டிருக்கோம். முதல் நீங்கள் இந்த கவுனவத்தைக்கு கிடா வெட்டும் போது ஒரு கிடான பொறுமதி எவ்வளவா இருந்தது? நான் வெட்டும் போது 1250 ரூபா. நான் 84 ஆண்டு கிடா வெட்டி நான் ஒரு கிடா வந்து வெட்டி 1250 ரூபா விற்றேன். அப்போ அதையும் விட விலை ஒன்றும் கிடாயில் வந்தது இல்லை அதையும் விட விலை குறைஞ்ச கிடாயில்? அதை விட விலை கூடினதும் வந்தது குறைஞ்சதும் வந்தது. கூடினதே இவ்வளோ வந்திருக்கும் அந்த காலத்தில் கிடா அது பெரிய பெரிய கிடாயில் வந்தது. அந்த காலத்தில் 5000 ரூபா பொறுமதிக்கு 6000 10,000 பொறுமதிக்கு கிடாயிலும் வந்து அப்போக்கே சும்மா நோமலாக கடை என்ன போய் கொண்டிருக்கும்? வள்ளி கடை இல்லாமல் நோமல் கடை இல்லைண்டா? நோமல் கடை 1000 ரூபாயும் போனோம். 1500 700 தானே அவருக்கு 50 வருஷம் முந்தின காலமன். அப்போக்கு கூடினது 5000 ரூபா போனது வள்ளி கடை. 5000 6000. அப்போக்கு என்னம்மா இந்த கடை வளர்க்க எல்லாம்? அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைல அது எங்களுக்கு முன்னுள்ள வளர்த்தவே அங்கே அந்த ரஞ்சுமா வீட்டுக்குள்ளே வானே அப்பா கடவை வளர்த்தாண்டா அது சின்ன. அப்போக்கே இதே இனங்கள் நின்றதோ இல்லாட்டி? ஓ இனங்கள் அதே மாதிரி இதை விட திறமை நின்றா என்ன பழங்கி போச்சு. இப்போ ஆக்கள் எல்லாம் இந்த வள்ளிக்கு கடையால் வளர்க்குறாங்க குறைஞ்சிட்டுதோ இல்லாட்டி கூடி இருக்கோ? இப்போ 5000 ரொம்ப கூடி இருக்கு. கூடி இருக்குது. வயிறு வெட்ட விளையாட்டு இருபுஜலாம் நிற்கிறாங்க சின்ன மக்கள். சரியா, நன்றியா. நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த கவுனவத்தை பிரபல்யமான ஒரு வேள்வி நடக்கிற ஆலயம், அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் உண்டு. இந்த ஆலயத்தின் இப்போ வேள்விக்கு தொடர்புடைய வேள்வியில் நடக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. என்னம்மா இந்த வேள்வியில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெள்ளி என்றால் என்ன, எங்களோட பூசை சனிக்கிழமை அதிகாலை 2 மணி துவங்கி அதிகாலை 4:30 அப்படி நேர்த்திக்காக கொண்டுவரப்படும் பக்தர்களின் கிடாய்கள் காணிக்கையாக்கப்படும். மற்றது இந்த நடைமுறைகள் என்றால் போலீஸ் சுகாதார பிரிவின் நிபந்தனைகளுக்கு அமைவாக சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு இந்த விதிமுறைகளுக்கு அமைவாக தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். முந்தின மாதிரி இல்லை. இப்போ முந்தின மாதிரி சட்டத்திட்டங்கள் கடமைது. இப்போ இந்த முறையெல்லாம் பிக்கப் ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியானதில் சரியாக நாங்கள் ஒரு 4:30க்கு பள்ளிக்கிட்ட நிறுத்திருக்கிறோம். என்றால் அப்படியும் ஒரு 250 கிடா பெருமண்டை எதிர்பார்க்குறோம். எத்தனை கடை? 250 கிடா கிட்ட பெருமண்டை எதிர்பார்க்குறோம். வந்தது போன முறை ஒரு 200 எங்களுக்கு கோயிலுக்கு கண்டு தார கிடையாளுடைய ஒரு 275 கிடா வந்தது. இந்த முறை நான் கூடலாம். நாங்கள் 250 எதிர்பார்க்குறோம். கூடுதலாக வந்து மறைப்பு எல்லாமே கட்டுறது மறைப்பு அது இப்போ இந்த குழந்தை பிள்ளைகளை பார்த்துட்டு வீடுகளில் ஆக்களை கத்திகள் எடுத்து வெட்டி வினம் போயினம் வந்ததுக்காக தான் அந்த பச்சைவர்கள் பார்க்கலான்றதுக்காக தான் இப்போ இந்த மறைப்புகள் இதுகள்லாம் இருக்குது. இப்போ இந்த கிடாயல் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் இந்த கோயிலில் எத்தனை கடை அதிகமாக விட்டு கேட்பீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 800-900 கடை வெட்டி இருப்பீங்க. அப்போ அந்த காலத்தில் அப்போக்கே ஒரு கடை என்ன பெருமையாக இருந்தது? அப்போ ஒரு கடுங்கடைன்னு சொன்னால் ஒரு 5000-6000 ரூபா தான். அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா நான் அறியத்தக்கதாக 100 ரூபா பங்கு. 100 ரூபா பங்குன்றதுக்கு அது 4 கிலோ ரஜி இருக்கும். அப்போக்கே சம்பளம் எவ்வளோ இருந்தது? அப்போ ஒரு கடை வெட்டு பள்ளிக்கிறதுக்கு 100 ரூபா டிக்கெட். இல்லை இது சும்மா கூலியாக்கள சம்பளம். கூலியாக்கள சம்பளம் சொன்னால் ஒரு 20 ரூபா 30 ரூபாக்குலாம் இருக்கும். அப்போக்கே இந்த கோயில் கட்டைக்கே அப்படி தான் சம்பளம் இருந்தது. பெரிய கட்டைக்கு ஞாபகம் இருக்குது. மேசனுக்கு 30, முட்டாளுக்கு 20 ரூபா அப்படியான காலகட்டத்தில். உங்களுக்கு தெரிஞ்ச காலப்பகுதியில் வந்து இந்த கோயில் எத்தனையாம் ஆண்டுலேருந்து வெளிக்கிட்டதா சொல்லிக்கிறேன்? எனக்கு நான் பிறந்தது 76ஆம் ஆண்டு. எனக்கு பிறந்த தெரிஞ்சாண்டா கிட்டத்தட்ட 82-83ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் இது கிட்டத்தட்ட அப்பாண்ட காலத்துலேருந்தே நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பார்த்தா 2-3 தலைமுறைக்கு பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அதை நாங்கள் வேண்டிய வழிமுறையில் நேர்த்தியாக செய்வோன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முந்தின மாதிரி இல்லை. இப்போ கடும் சிரமத்தையும் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னம்மா நீங்கள் இந்த கிடாயெல்லாம் வளர்க்க எப்படி இருக்குது? முதல் வழக்குக்கும் இப்போ வளர்ப்புக்கும் என்ன மாதிரி வித்தியாசம்? அது கிடாய வளர்க்குறதுன்னா நான் இந்த தீத்தியோ பெருக்கியோ ஒன்றும் வளர்க்குறது இல்லை. நான் சும்மா கூட ஒம்பு காட்டி போட்டு நம்ம தண்ணியை கரைச்சி வைக்கிறது. ஆனால் அப்படி நீங்கள் அது கேட்குறேன்னு சொன்னால் பெரிய கிடாய வளர்க்குறாங்கள தான் போய் கேட்கணும். அதை என்ன மாதிரின்றதை இல்லை இந்த நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடுகளை கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்கு பலியிடணும் தானே. அது எவ்வளோ? அந்த கோயில் நிதி எவ்வளவு? கோயில் நிதிக்கு அது 5000 ரூபா. 5000 ரூபா தான் கோயில் நிதிக்கு. அதாவது 5000 ரூபாண்டா 100 கடை வளர்ந்தா 5 லட்சம் ரூபா. அதுதான் கோயிலுக்குரிய காசு உடைய. மற்றது அது அவைக்குரிய காசு. அது அவை தங்கட பிள்ளைகள நேர்த்திக்காக அதை செய்யணும்.
பிள்ளைகள மருத்துவ மக்களுக்காக நேர்ந்து தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம் பெருசம். ஆனால் அவைக்கும் படம் நட்டம் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடை 4 லட்சத்துக்கு அவுட் இருப்பினோம். 4 லட்சத்துக்கு அவுட்டாக ஒரு வருஷம் வளர்ப்பு காசு அப்படி 2 லட்சம் போகும். ஆனால் வட்டி விற்கிறது ஒரு 2.5-3 லட்சம் தான் விற்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கடையால் ஒரு 5 லட்சம் ரூபா கையால் இல்லை வருஷம் ஆயிக்கும். ஆனால் அதை அந்த நேர்த்தியை செய்யணுன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கடை அதிகமாக வெட்டி இருப்பீங்க வளர்த்து? என்ன வளர்த்தா இது வரை ஒரு அதாவது ஒவ்வொரு வருஷம் வட்டிக்க சில பேர் 2 கடை 5 கடை வட்டி அப்படி நீங்கள் அதிகமாண்டா அவ்வளோ கடை வளர்த்துருப்பீங்க. அப்படி நாங்கள் ஒவ்வொரு கடை தான் வெட்டுறது. மற்றபடி பெருசாக கிடக்க வெட்டுறதில்லை. ஒவ்வொரு கடை இப்போ கிட்டத்தட்ட எனக்கு பிறந்து நான் வளர்ந்தா அப்புறம் அதுக்கு மேலே அப்பாக்கெல்லாம் நான் வளர்த்தது. இப்போ இதுக்கு இல்லைன்னா நான் ஒரு 25 கடை ஒரு வருஷம் ஒரு கடை. இந்த ஆலயத்துக்கு வந்து காணிக்கையாக கிடையாது கொடுப்பினம் தானே அந்த உயிரோட, அது என்ன மாதிரி உயிரோட கொடுப்பீங்களா இல்லை? எல்லாம் பள்ளிக்கிட்டு தான் கொடுப்பேன். சேவல் கோழி எல்லாம் நான் ஒன்று கொஞ்சம் உயிரோட திருப்பி கொடுப்பேன். அது என்னத்துக்காக வேணா அது நடைமுறை அப்படி ஆரம்பத்திலேருந்தே அது நடைமுறை. அந்த நடைமுறை அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லாட்டால் நாங்கள் வழக்கு நடக்க மஞ்சள் தண்ணி தெளிச்சிருப்போம் தானே. அப்போ அப்படியா நிகழ்ச்சிகள் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லித்தான் இப்போ அந்த இது. சரி சரி, வணக்கம். இப்போ வந்து பிரம்மாண்டமாக வந்து இங்கே காளைகளெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறான். எப்போ அந்த காளை கட்ட வலிக்கிட்டவன் கலைண்டு விடியத்தான் 8 மணிக்கு தான் கூடுதலாக வந்து சுற்றி வரவெல்லாம் போன முறையெல்லாம் போன வருடமெல்லாம் பனங்குத்திகளெல்லாம் கட்டியிருந்தவை. இந்த முறை கேடர் மற்றது அந்த பனஞ்சில எல்லாம் போட்டு கட்டினோம். இவரால் அந்த பனங்குத்தி வச்சு பாதித்து போடும்போது பனங்குத்தி போன வருஷம் எனக்கு எல்லாம் எடுத்து போயிட்டு அதை கொஞ்சம் போனையும் சமாளிக்காது. இந்த வரையும் நிறைய ஒரு வருஷம் அது பனங்குத்தி அடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் கேட்டதை வேண்டி வருஷம் பாதிக்கலாம் அதை வேண்டி செய்திருக்கிறோம். அப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி கிடாயில் வேணும் எதிர்பார்க்குறீங்களா அதிகமாக? பழக்கிறாக்கள் எல்லாம் பார்த்து வச்சு தான் இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. அதிகமான கிடாயில் வரும்போது நாங்கள் நம்பிக்கை பெற்றோம். ஆனால் இந்த யாரும் அந்த வேர்ல்டுக்கு முதல் நாள் அந்த விளக்கு வைப்பிடம் தானே, அது என்ன மாதிரி என்ன விளக்கு வைக்கிறது இந்த அந்த காலம் வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. வேர்ல்டுக்கு முதல் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சுட்டால் அதை பூசை வழிபாடுகள்லாம் செய்து படக்கு வந்துட்டால் விளக்கு வைக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு கிழமைனால அடுத்த வெள்ளிக்கிழமை இப்படி 1:30-2 மணிக்கு பொங்கல் தொடங்கி பூசை வழிபாடு எல்லாம் நடந்து பொங்கல் முடித்தால் 4 மணிக்கு போன கிராமத்தை போடுங்க. அது மாதிரி இந்த உரையும் நடப்பட்டு போடும். இந்த ஆலயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இந்த வேள்வியல் நடந்ததுக்கு பிறகு அந்த ஆலயத்துக்கு வந்து 8 நாளைக்கு ஏன் பெறக்கூடாது, என்ன காரணம்? அது படிவ மரபு படி அந்த 8 நாளைக்கும் அந்த கோயில் அடிக்கும் வரும் போகக்கூடாது. பூசை வழிபாடு ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே வேர்லி நடந்த பிற்பாடு வந்து யாருமே இந்த கோயிலுக்கு வர மாட்டாங்க. அது என்னத்துக்கு வர மாட்டாங்க. பூஜையும் நடக்காது. ஒன்றுமே இருக்காது. இருக்காது. அந்த 8ஆம் மணிலேருந்து தான் அது 7 மணிக்கு பூஜை விடணும். அதுதான் எல்லாம் பூஜைகள் வந்து இப்போ கஜானப்படி அங்கே உள்ளுக்கு இருந்து இங்கே மட்டும் முழு பேரும் பொங்கி படைச்சி சகருக்காக படைச்சி வழிபட்டி கூடுதலாக வந்து இந்த வேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மக்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்தில் இருந்து அந்த சந்தி மட்டும் வழிபட அந்த வெட்டி வினம் தானே, அது என்னதுக்காக? வட்டி பழி எடுத்தால் அது கடைசியாக வெட்டாம அடைச்சி அது கட்டாயம் அது செய்ய. இல்லை இந்த வேள்வி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வேள்வி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கிடாயிலெல்லாம் கொண்டதுக்கு போனதுக்கு பிறகு இந்த ஆலயத்திலிருந்து அது மட்டும் அந்த சந்தி மட்டும் வழி மட வெட்டுறது. அந்த தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் வட்டி போயிடும். அது என்னத்துக்காண்டு கேட்குறேன். வட்டி பழிவிட்டால் அது கட்டாயமாக அது செய்ய வேண்டிய ஒரு அது என்னத்துக்காக அந்த காலத்தில் செய்யணும். அது எங்களுக்காக எல்லா கோயிலையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கிடா வெட்டுறீங்களோ? ஒரு வருஷம் பட்டுறீங்க. நேற்று காண்டியா இல்லாட்டி கவரது காண்டியா? நேற்று காண்டியா. இந்த இப்போ இல்லை அப்போ அந்த காலத்துலேருந்து நான் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்க்கு 3 கிலோ பெராளியிலேருந்து வளர்த்துனாங்க. நான் இந்த பிறப்பிடம் பெராளிகள். நான் இப்போ கல்யாணம் கட்டி 14 இருக்கிறேன். 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு என்ன சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு வளர்த்த கிடா 3 தான் இடம்பெயர்ந்து போய்க்கு கொண்டு போகணும். அந்த காலம் 90ஆம் ஆண்டுலேயே 3 கிடா வளர்த்துறாங்க. வளர்த்த அந்த கிடா தான் கொண்டு இடம்பெயர்ந்து போய்ட்டு கொண்டு தான் போகணும். அந்த கிடா கோயிலுக்கு கொண்டு வளர்த்த கிடா கொண்டே போய் இந்த ஒன்று கோயிலில் வெட்டினீங்க. அந்த கோயிலில் வெட்டுற பிரச்சனை அப்படி தானே வெட்டிடா போயிட்டு அப்படியே வெட்டிடா கை கொடுத்தாங்க. பிரச்சனை உடஞ்சிட்டு தானே வெட்டிடாதானே. சரி, அது முடிஞ்சு இந்த கோயில் முதல் வெட்டிக்கு எங்கள்கிட்ட தான் நான் கையிலேருந்து வளர்த்து வச்சு இந்த கோயில் உரிமையாளர் எல்லா குட்டியும் ஆண்டு சொல்கிறது. அதில் எங்கள் கிடாக தான் முதல் இந்த கோயில் வந்து இங்கே வந்த பிற்பாடு இந்த கிடாக வெட்டப்பட்டது. அதுக்கு பிறகு தான் நடந்து கொண்டே இருக்கு. நன்றி.
4ஆம் தலைமுறையாக நீங்கள் இந்த கணவத ஆலயத்துக்கு இந்த கோயில் வேலைகளோட மற்றது இந்த வேலி சம்மந்தமாக செய்து கொண்டிருக்கிறீங்க. என்னம்மா இந்த முறை வேலியல் சிறப்பாக ஒரு பிரச்சனை கணக்கிழமை இல்லாமல் சிறப்பாக நடைபெறும். இந்த முறை என்ன நீங்கள் கோயிலுக்கு நேற்றுக்கு கடை வெட்டுறீங்களோ? எத்தனை கடை இந்த முறை வெட்டுறீங்க? அப்படி அப்பா இங்கே அவையெல்லாம் பழைய வெட்டுக்காருங்க எங்களை கிளம்புறேன். இல்லை நீங்கள் இந்த முறை எத்தனை கடை கட்டுறீங்க? இந்த முறை இல்லையா போன வருஷம் விட்டுறாங்க. இந்த முறை என்னோட ஆட்டின் தொட்டியில் தான் பண்ணுறேன். இந்த முறை எத்தனை கடை வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த முறையும் ஒரு 600 கடை கிட்ட வரும் எதிர்பார்க்குறீங்க. போன முறை எத்தனை வந்தது? போன முறை வந்துட்டேன். என்னம்மா இப்போ இந்த மரவழி வழிபாடுன்னு சொல்லப்படுற ஆலயத்தில் என்னம்மா இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? பழைய தீமிதிப்பில் நடக்கிறதோ? இல்லை இங்கே தீமிதிப்பு இல்லை. வள்ளி பொங்கல் தான் இன்றைக்கு காலை கட்டுறது நடக்குது. ஆமாம்.